bowler name. Bowler name. Dinesh. Ramesh. Team Jersey versus CS Palli. So team Jersey இங்க பேட்டிங்ல, ஸ்ட்ரைக் இங்க கார்த்திக் மற்றும் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல மணி. bowling போடுறதுக்கு ரமேஷ் உள்ள வந்திருக்காரு. கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுங்க அந்த மேட்சை. பேக் டு பேக் மேட்சஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ கிளைமேட் வேறு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேட் லைட் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் குயிக்காக அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. நல்ல ஒரு பால், பட் கொஞ்சம் ஃபம்பிள் ஆகி கீழே விழுந்திருக்காரு. பிளே சேஃப். ஸோ முடிஞ்ச வரையும் சேஃப்டியாக விளையாடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் வித் டாட். டாட் பால் டு ஸ்டார்ட் திஸ் மேட்ச். ரமேஷ் டு கார்த்திக். செகண்ட் பால். சான்ஸ் ஃபார் கேட்சா அப்பீல் பண்ணுவாங்க, பார்க்கலாம். செகண்ட் ஒன் செகண்ட் டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ். ரமேஷ் இங்கே அற்புதமான ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்காரு தன்னோட அணிக்காக. கார்த்திக் அண்டர் பிரஷர்னு சொல்லலாம். தொடர்ந்து 2 டாட் பால்ஸ் ஆடி இருக்காரு. பேட்ல பட்டிருக்கு. 1-2 கன்வெர்ட் பண்ணுவாங்களா? இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. 2வது ரனுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைக்கப்படலை. ஒரு சிங்கிள் மட்டுமே. 3 பந்துகள் முடிந்த வேளையில் அணி எண்ணிக்கை 1. லாஸ்ட் 3 more balls to go. கடைசி 3 பந்தில் மணி ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. பெரிய ஷாட்ஸ் போவாரா முதல் பந்திலேயே? இந்த ஓவரில் அந்த அளவுக்கு ஸ்கோர் இல்லை. நல்ல ஷாட்டிங்க ஆஃப் ஸ்டம்ப்ஸ் திசையில். கவர்ஸ் ஃபீல்டர் கையில் ஒரு சிங்கிள் ஆடி இருக்காங்க. சோஃபார் எதிரும் நல்லாவே போட்டிருக்காருங்க. 2 சிங்கிள் மட்டும்தான். ரமேஷ் 2 ஓட்டங்கள். லாஸ்ட் 2 more balls to go. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் ரொம்ப ஒதுக்கி போட்டிருக்காரு. ஒரு ஒயிட் பால் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு எக்ஸ்ட்ரா. So last 2 more to go. Once again the reball. நல்ல ஷாட் கனெக்ட் ஆகியிருக்கு. பட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். ஒரு சிங்கிள் மட்டுமே. அகைன் ஒரு சிங்கிள். 3வது சிங்கிள் இந்த ஓவரில். லாஸ்ட் பால். இதுவரை எந்த ஒரு பெரிய ஷாட்ஸுமே வரல. 4 ரனுக்கு எக்கனாமிக்கலில் போட்டிருக்காரு. நல்ல ஒரு அற்புதமான தொடக்கம். நாட் 7 ரமேஷ். வெல் பிளேட்னு சொல்ல முடியல. கொஞ்சம் அறைய அடிச்சிருக்காரு. பாடம் வந்து பேட்டில் பட்டிருக்கு. ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு அற்புதமான ஓவரை போட்டு தொடங்கி கொடுத்துருக்காரு இந்த இன்னிங்ஸை. ஒரு ஓவர்கள் முடிவற்ற வேளையில் அணி எண்ணிக்கை 5. விக்கெட் எதுவும் இழப்பின்றி. செகண்ட் ஓவர் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க அடுத்தடுத்த ஓவர் போடுறதுக்கு. கொஞ்சம் குயிக்கா, ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். ரமேஷை தொடர்ந்து bowler name. சிவா. நல்ல ஷாட். இங்க ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கா பார்க்கணும். நேரா ஃபீல்டர் கை போய் இறங்கியிருக்கு. முதல் விக்கெட் இங்க லாஸ் பண்றாங்க டீம் ஜெர்சி. நல்ல ஷாட். ஆக்சுவலா கண்ட்ரோல்டா அடிச்சாரு வெங்கி. அற்புதமான ஒரு கேட்சிங்க. ப்ரோ 12th மேன் உங்கள் டீம்லேருந்து ஒரு 12th மேன் மட்டும் வர சொல்லுங்க ப்ரோ. நியூ பேட்ஸ்மேன்
உள்ள வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் நேம் ஜேகே. நியூ பேட்ஸ்மேன் ஜேகே. கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வாங்க, ரொம்ப லேட் ஆகுது. 2 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பால் ஆடலை அப்படின்னா அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ரெடியா இருங்க. லாஸ்ட் 5 more balls to go. அதாவது இந்த ஓவரோட முதல் பந்திலேயே இங்க ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஷாட் பட்டிருக்கு, டிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கா பார்க்கணும். எஸ், கிளியர் பண்ணிருக்காரு. முதல் 6 வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஜேகே ஒரு அற்புதமான ஒரு ஷாட் இங்க ஆடி கொடுத்திருக்காரு அணிக்காக. சரியான கனெக்ஷன் இங்க பேட்ல முடிஞ்சவரின் in the air but no man standing area விழுந்திருக்கு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட், சான்ஸ் ஃபார் ரன் அவுட். சேஃப் ஆயிட்டா இருங்க. ஸோ நல்ல முடிஞ்சவரையும் ட்ரை பண்ணார் ஃபீல்டர் அந்த 6-ஐ ஸ்டாப் பண்ணுறதுக்கு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. ஸோ ஃபார் 12 ஓட்டங்கள். சரியா படலை. இரண்டாவது ஓட்டத்திற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. பேக் டு பேக் சிங்கிள்ஸ் இங்கே பார்க்குறோம். ஜேகே அகைன் கமிங் பேக் டு த ஸ்ட்ரைக். பெரிய ஷாட்ஸ் எதுவும் இந்த பால்ல கிடைக்குமா? கடைசி 2 பந்துகள். பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, பட் டாட் பால். ரிசல்ட் எதுவுமே கொடுக்கல. வைடா ஒயிட் பாலா? நம்ம பேர் சார் ஒயிட் பாலா? ஒயிட், ஓகே. நல்ல ஷாட், ஓவர் பிட்ச் டெலிவரி, பட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். கொஞ்சம் மிஸ் டைம் ஆயிருக்கு, கிளியர் ஆகும் நினைச்சோம். நல்ல ஷாட், ஹைட் போச்சு, பட் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கல. நேரா கையில போய் உட்கார்ந்திருக்கு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் யார் வராங்க பார்க்கலாம். பாலாஜி த நியூ பேட்ஸ்மேன். கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஓவருடைய கடைசி பந்து. ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வருதான்னு பார்க்கலாம். எஸ், இட் இஸ் சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில் அணியின் எண்ணிக்கை 15, 2 விக்கெட்டுகளை இழந்து. இந்த இன்னிங்ஸோட கடைசி ஓவர், 3வது ஓவர். கொஞ்சம் குயிக்கா போலர் உள்ள வந்துருங்க. சதியும் போலர் யாருன்னு பார்க்கலாம். bowler name, bowler name, bowler name 15 ரவி. ரவி உள்ள வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் காத்துல போயிருக்கு. காட்டன் பாலுக்கான வாய்ப்பு. எஸ்,
ரவி வந்த முதல் பந்திலேயே காட்டன் போல் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. நல்ல அற்புதமான ஸ்டார்ட் அவருக்கு. ஷார்ட் ஆஃப் த லென்த்தில் போட்டார். ரொம்ப ஷார்ட் பால், பெரிய ஷாட்டுக்கு தான் போனார் பேட்ஸ்மேன் பாலாஜி. பட் முதல் பந்திலே டிஸ்மிஸ் ஆகி போயிட்டு இருக்காரு பவிலியனுக்கு. நியூ பேட்ஸ்மேன் இங்கே உள்ள வராரு நவீன். நவீன் ப்ரோ கொஞ்சம் ஃபாஸ்டா, 3 ஓவர் மேட்ச், இவ்வளோ நேரம் நடக்கக்கூடாது கண்டிப்பா. கொஞ்சம் குயிக்கா மூவ் பண்ணுங்க ரவி. இன்னும் ஒரு 5 பால் இருக்கு இந்த ஓவர் பொறுத்தவரையும். எக்ஸ்பென்ஸா மாறுதா இல்லை எக்கனாமிக்கலா போடுறாரா பார்க்கலாம். வெல் பிளேட். இங்க கவர்ஸ் திசையில ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. நல்ல ஷாட், கொஞ்சம் அறையா தான் பட்டிருக்கு. நேரா ஃபீல்டர் கைக்கு ஒரு சிங்கிள். பெரிய ஷாட்ஸ் வரல பெருசா. இரண்டாவது ரன்னுக்கான வாய்ப்புகள். எஸ், வெல் மேட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். வெல் மேட் டபுள். சிங்கிள் 2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரோலிங் டவுன் இன்சைட் எட்ஜ். பால் சுத்துன்னு சுத்திட்டு போயிருக்கு. ஒரு மிஸ் டைம்டு ஷாட். அகைன் ஒரு சிங்கிள். கடைசி 2 பந்துகள் 19 so far. அந்தளவுக்கு பெரிய ஸ்கோர் இல்லை ஆன் போர்டில். ஸோ இந்த 2 பாலில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு பால் வெளியில் அடிச்சே ஆகணும். கட்டாயத்தில் தான் இருக்காங்க. தரமான ஒரு பால், யாக்கிங் லென்த்ல போடப்பட்ட ஒரு டாட்டர் டெலிவரி. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். நல்ல ஷாட். சான்ஸ் ஃபார் 2 எஸ், கண்டிப்பா 2 ரன் ஓடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். எஸ், 2 ஓட்டங்களோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 3 ஓவர்கள் முடிவு பெற்ற இவ்வேளையில் அணியின் எண்ணிக்கை 21. 22 is the targeted score for CS பள்ளி.
சிஎஸ் பள்ளியிலேருந்து 12th மணி யாராச்சும் வாங்க. பேட்ஸ்மேன் நேம் ப்ளீஸ். ஸ்ட்ரைக்கில் வெங்கட்டா, நான் ஸ்ட்ரைக்கில் ஓகே. பவுலர் நேம் ப்ளீஸ். ஜி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 3 ஓவருக்கு 22 என்பது வெற்றி இலக்கு. புஜி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெங்கி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ரவி நான் ஸ்ட்ரைக்கில். பார்க்கலாம். ஒரு ஓவருக்கு 7 விரட்டணும். 6க்கு 7 6க்கு 7. ஃபுல் டாஸ் பால். ஃபர்ஸ்ட் பாலே எடுத்துட்டு போய் உடம்புல போட்டாரு. ஓ லவ்லி சேவுங்க. வாட் ஆர் சேவ். கண்டிப்பாக 6 போகிறத சேவ் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். 5 ரன்னை சேவ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஃபுல் பேஸில் பால் லைனில் ஒரு ஃபுல் டாஸ் பால் கரெக்டாக அடிச்சாரு. இன்னும் ஃபுல்லாக அடிச்சுன்னா மேபி கிளியராக இருக்கும். ஜஸ்ட் திருப்பின மாதிரி இருந்துச்சு. நல்ல சேவ்னு சொல்லலாம். ஓ வாட் ஆர் சேவ். பிளேடு. நல்லா பேட்டில் ஓட்டின பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாருங்க ரவி. பேக் டு பேக் சிங்கிள்ஸ். பெஸ்ட் குவாலிட்டி ஸ்டீல் பைப்ஸ் இன்ஃப்ராமேட், சவுத் இந்தியாவோட லீடிங் ஸ்டீல் பைப் மேனுஃபேக்சர், நம்மளுடைய ஹானரபிள் டைட்டில் ஸ்பான்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேல்யூபிள் ஸ்பான்சர். நிறைய டைம் எடுத்துக்காதீங்க ப்ரோ, கொஞ்சம் போடுங்க ஃபாஸ்டா. குட் ஷாட். மிட் விக்கெட்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேப்ல போயிருக்கு. லவ்லி ஷாட். 6 எஸ், முதல் 6 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் வெங்கி. ஸ்லாட்டில் இருந்த பந்து மிட் விக்கெட் ரீஜன்ல கரெக்டா கனெக்ட் பண்ணாரு. போன பால் 6 போக வேண்டியது. ஃபீல்டருடைய சாமர்த்தியத்தினால கரெக்டா தடுத்தாங்க. இந்த முறை கரெக்டா அடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஸ்லாட்ல இருந்துச்சு கரெக்டா. நல்ல ஷாட். முதல் 3 பால் 8 ரன். ஷாட் அகைன். இந்த முறை ஹியூஜ் ஒன். எங்க அடிச்சாருங்க பந்த. ஒன் மோர் ஸ்லாட்டில் இருந்த பந்து அல்வா ஓபி அக்ராஸை கரெக்டா கனெக்ட் பண்றாரு. நல்ல டைமிங் இருக்குன்னு சொல்லலாம் குறுக்கு அடிக்கிற அளவுக்கு. வாட் அ ஷாட். ஒன் மோர் ஃபுல் டாஸ் இந்த ஓவர்ல. இந்த முறை கரெக்டா அடிச்சிட்டாரு வெளியே. திருப்பலாம் இல்ல, கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு ஷாட்டை. என்னாச்சு பாலா? கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. இன்னும் 8 ரன் தான் அடிக்கணும். ஒரு ஓவரே முடியல, அதுக்குள்ள ஸ்கோர் 14 போயிடுச்சு. நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிஎஸ் பள்ளி. ஷாட் அகைன். ஷார்ட் பால் பாடி லைன்ல. அதுவும் 6. மூணாவது 6. ஹேட்ரிக் 6 பதிவு பண்றாரு இங்க. இன்னைக்கு இடையில ஒன் மோர் பேட்ஸ்மேன் ஹேட்ரிக் 6 பதிவு பண்றாரு வெங்கி சிஎஸ் பள்ளி டீமுக்காக. இன்னும் 2 ரன் தான் அடிக்கணும். ஒரு ஓவர்ல அடிச்சிருவாங்க போல. குட் ஷாட். வெல் பால் கரெக்டா போட்டார். எடுத்துட்டு போய் கிரீஸ்ல. நல்ல பால். சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். ஒரு ஓவர் முடியல. ஸ்கோர் 21. அவங்க அடிச்சது அப்படியே திருப்பி அடிச்சிட்டாங்க. ஸ்கோர்ஸ் லெவல் இன்னும் 1 ரன் 2 வின். Played. So the match won by CS பள்ளி. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாகவும் ஹாக்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நடந்து முடிந்த ஆட்டத்தின் ஆட்ட நாயகன் விருது வெங்கி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்படியே நேரா இங்க வந்துருங்க. சிஎஸ் பள்ளி கேப்டன் அப்படியே டாஸ்க் வாங்கப்பா. சிஎஸ் பள்ளி கேப்டன் டாஸ்க் வாங்க.
சிஎஸ் பள்ளி வர்சஸ் கேப்டன் டாஸ்க் வாங்க. ஸ்மார்ட் பிரதர்ஸ். அவங்களுக்கான டிசைடிங் மேட்ச் இது. ரெண்டு தரமான டீம் நடுவில் டிசைடிங் மேட்ச் நடக்க போகுது. சாரி, ஸ்மார்ட் பிரதர்ஸ் இல்ல, மாத்தி சொல்லிட்டேன். ரைனா சிசியா? அப்ப ரைனா சிசிக்கு ஆப்போனன்ட் வரலையா ப்ரோ? ஓகே ஓகே. இந்த மேட்சோட இந்த போல் முடியுது. இதுக்கப்புறம் அங்க 3 மேட்ச் தான் பேலன்ஸ். லாஸ்ட் போல் மட்டும் தான் பேலன்ஸ். லாஸ்ட் போல் நாளைக்கே இல்லையா? லாஸ்ட் போனா இன்னைக்கு தான் 12 டீம் தான் இல்ல. இப்போ இது 9 டீம் தான் முடிய போகுது இந்த மேட்ச்ல. அப்போ இன்னும் 3 டீம் இருக்குன்னா 3 டீம் இருக்கா 3 மேட்ச் இருக்கு. 3 மேட்ச்ரா? 4 டீம் 3 மேட்ச் இருக்கு. நான் டிராஃபி சின்ன டிராஃபி ஒன்னு கொடுத்துருப்போம். Venki, kindly come here to receive your Man of the Match award. ஹரி 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 சிஎஸ் பள்ளி என்ன டிசிஷன் சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆகுது. bowling அப்ப குயிக்கா ஃபீல்டுக்கு வாங்க.